நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். 2024-25 குரு பெயர்ச்சி பற்றி ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு நான் சொல்ல முக்கியமாக ஒன்று விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே என்ன பயம் அப்படின்னா, போச்சுடா குரு பெயர்ச்சி விரயத்தில் இருக்கும்போதே முடியலை, இப்போ ஜென்ம குருவாக வரார், அதுவும் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்ரன். சுக்ரன் அசுரகுரு, தேவகுருவாகிய குரு வரார், எல்லாமே மாட்ட போகுது அப்படின்ற தவறுதலான கருத்து சில இடத்துல நிலவிட்டுருக்கு. முதல்ல நீங்கள் அதையெல்லாம் தூரம் எடுத்து போடுங்க. குரு அப்படின்றது துலாத்தை விட ரிஷபத்துக்கு அருமையாக பலன் கொடுப்பார். குரு 8-11 வீட்டுக்கு அதிபதி உங்களுக்குன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி குருன்றது முழு சுபர். ஸோ அந்த சுபத்துவம் பெற்றவர் லாபகரமாகவே செயல்படுவார் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எந்தெந்த ரூபத்தில் லாபம், எதில் எச்சரிக்கையாக இருக்கணும், இதையும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா விசேஷ பார்வையாக உங்களுடைய குழந்தை ஸ்தானம் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு மேலே படுது. யாருக்கெல்லாம் 15 வருஷமாச்சு 16 வருஷமாச்சு குழந்தை இல்லையோ, குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு கூட இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய யோக காலம். இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கிறது குழந்தை பேரு கிடைப்பதில் தான். ஸோ இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இதிலிருந்து மீள்வதற்கு குருன்ற அற்புதமான ஒருத்தர் வந்துட்டார். ஸோ இப்போ நீங்கள் சிறு முயற்சி எடுக்காமலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுய ஜாதகத்தில் குழந்தை வரம் பெற்றிருந்தால். அப்படி இல்லை, சில இடர்பாடுகள் இருந்தாலும் அதுக்கு உண்டான வழிகளை குரு காண்பிச்சே தீர்வார். எந்த அளவுக்கு ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க யோகக்காரங்கன்னா, உங்களுடைய 5ஆம் வீடு அப்படின்றது புதன். அங்கே யார் இருந்தாங்க? கேது. கேதுன்னா என்ன? தடை, எது எடுத்தாலும் உடைச்சி போடுறது, எது எடுத்தாலும் பாதியாக நிற்கிறது, முழுமையடையாத நிலை, திருப்தியின்மை, அன்புல ஒரு பிரச்சனை, அனுபவிக்கிற யோகத்தில் ஒரு பிரச்சனை, இப்படின்றதெல்லாம் அங்கே கேது வந்ததுலேருந்து நீங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ராகு கேது பெயர்ச்சி முடிஞ்சு நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு. அத்தனை விஷயத்துக்கும் ஒரு விமோச்சனம்னா இதை விட சந்தோஷப்பட வேண்டியது வேறு என்னங்க இருக்குது? அண்ட் குழந்தைங்களால் நிறைய பிரச்சனை ரிஷபராசி அன்பர்களுக்கு. குழந்தைங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதையே கொடுக்கல, நீங்கள் எதை பேசினாலும் மைனஸாக நினச்சிக்கிறாங்க. ஏன் நிறைய பேர் சொல்கிறது, சும்மா என்னன்னு கேட்டாலே ப்ராப்ளம் வருது, படின்னு சொன்னால் ப்ராப்ளம் வருது, வலிக்குதான்னு கேட்டால் ப்ராப்ளம் வருது, தூங்கிட்டியான்னு கேட்டால் ப்ராப்ளம் வருது, எல்லாமே எடக்கு நடக்க பேசிகிட்டு இருக்காங்க குழந்தைங்கன்னு கண்ணீர் விட்டவங்கள நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் விமோச்சனம் வந்தாச்சு. நம்ம இந்தியர்கள் வாழ்வதே குழந்தைகளுக்காக தானே. அந்த குழந்தைங்க சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னா, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ பெரிய மனோவலி வரும். அத்தனை விஷயமும் நீங்கள் அனுபவிக்கணும்னு இருந்தது ராகு கேது பெயர்ச்சியில். அந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படின்ற 1.5 வருஷத்தில் 1 வருஷம் உங்களை காப்பாற்றி விடுறார் குரு அப்படின்னா இதை விட ஆனந்தம் வேறு என்னங்க இருக்குது? ஸோ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி வளர்ச்சி உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கும் அந்யோன்யம் பாண்டேஜ்ன்றது மே 1ஆம் தேதி எப்படா வரும்னு காத்துருங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே அவங்களுக்கு நன்மைக்காக தான் சொல்கிறீங்க, அன்புனால தான் நீங்கள் கேட்டீங்க. அவங்கள படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு புரியக்கூடிய காலம் வந்தாச்சு. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா 9-5 இது ரெண்டையுமே பார்க்கறதுனால பூர்வ, அதாவது பல வருடங்களாக ஏதாவது வீட்டு பிரச்சனை, நில பிரச்சனை, பாகப்பிரிவினை பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் இப்போ சுமூகமாக அது முடிஞ்சு போயிடும். 100 வருஷமாக கேஸ் நடந்துட்டு இருக்குங்க. இது நாங்கள் 4வது ஜென்ரேஷன் பார்த்துட்ருக்கோங்க. இவ்வளோ பெரிய சொத்துங்க, ஆனால் அது யாருமே யூஸ் பண்ணாமல் இப்படி முடங்கி போயிட்டுருக்கு. இதெல்லாம் கேள்விப்படுறீங்க இல்லையா? அந்த வீட்டில்
யாராவது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து வழி நடத்துங்க. மேபி இப்படி வச்சுக்கலாம், ஏன்னா 100 வருஷம்னு சொன்னேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. அந்த 50-60 பேரையுமே சரி செய்து அவங்களுக்கு உண்டானதை கொடுத்து உங்களுக்கு உண்டானதை எடுத்துக்கிட்டு சூப்பராக ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அளவுக்கு இப்போ அவ்வளோ அருமையான பீரியட். ஸோ நீங்கள் இங்கே தேட வேண்டியதெல்லாம் என்னென்னா, ஒரு குரூப்பாக இருக்கிறவங்க ஒரு சொத்து விற்கலைன்னாலோ அதில் வில்லங்கங்கள் இருந்தாலோ உங்கள் குடும்பத்தில் யார் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் இருக்காங்கன்னு பார்த்து அவங்க கையில் கொடுத்து, அப்பாடா நீ கொஞ்சம் பாருடாப்பா அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இந்த குரு பயிற்சியில் சூப்பராக உங்களுக்கு பாசிட்டிவாக அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு உங்களுக்கு வேண்டியதும் வந்து அவங்களுக்கு வேண்டியதும் கிடைச்சிரும். ஏன்னா இது அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகம் மிக சூப்பராக இருக்குது. திருமணம் மட்டும் இல்லை, மறுமணமும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி எந்த கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கம்மியாக இருந்ததோ அவங்கெல்லாம் கவலையே பட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து உங்களை புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் ஹர்ட் பண்ணதை நினச்சி அவங்க வருத்தப்படுவாங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைகளாலும் பிரச்சனையாக இருந்துச்சு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் ஒரு புரிதல் இல்லாமல் இருந்துச்சு. என்னமோ பார்த்தாலே ஒரு கோபம், ஒரு வெடுக்குன்ற தன்மை இதெல்லாம் இருந்துச்சு. எதை பேசினாலும் அங்கே மைனஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ குழந்தைகள் படியும் லாபம், சொத்துக்கள் படியும் லாபம், அதே மாதிரி லைஃப் பார்ட்னரோடையும் லாபம். அப்போ வேறு என்ன வேணும்? ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட், லோன்கள் எல்லாம் சூப்பராக நீங்கள் பே பண்ணிவிடுவீங்க. எப்படிப்பட்ட லோனாக இருந்தாலும் எங்கேருந்து தான் எந்த வழி தான் காமிச்சதுன்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து அதை பே பண்ணிவிடுவீங்க. கடனை நீங்கள் வந்து அடைச்சிடுவீங்க. உங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் வந்து இப்போ தோணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லிகிட்டே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், யாருக்கு எந்த டிலே இருந்தாலும் உடனே என்ன சொல்கிறாங்க, இது வந்து கர்மானுடைய இது, முன்னோர்களுடைய சாபம், முன்னோர்கள் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அத்தனை விஷயத்துக்கும் 9ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால எந்த வழியில் எது எப்படி பண்ணியிருந்தாலும் இப்போ அதுக்கு விமோச்சனம் யார் ரூபத்துலேயாவது உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு உங்கள் பாட்டி சொல்லுவாங்க, டேய் இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு என்னுடைய மாமியார் சொன்னாங்கடா, இப்போ ஞாபகம் வருது, ஒரு தடவை போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்பாங்க. திடீர் ஞான உதயம் கிடைக்கும். சரி பாட்டி, வாங்க பாட்டி, எவ்வளவோ பண்ணியாச்சு, இதையும் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அங்கே போனதுனால மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், குலதெய்வ வழிபாடு, தானாகவே குலதெய்வம் தெரிஞ்சு நீங்கள் அங்கே கால் வச்சு அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மிக அற்புதமான காலகட்டம். சரி, இப்படி நம்ம சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். ஆனால் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். என்னென்னா, ஆசைகள் இருக்கட்டும், அபிலாஷை வேண்டாம், அதீதமான ஆசைகள் வேண்டாம். நீங்கள் தான் சாதிச்சிங்க, ஓகே இப்போ எல்லாம் முடிச்சிட்டேன்ல, எனக்கு இன்னொரு 30% கொடுக்கணும், 50% தான் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு 80, நான் இல்லாட்டி முடிச்சிருப்போமா அப்படின்ற வார்த்தைகள் வேண்டாமே. நியாயத்தின் அடிப்படையில் போனீங்கன்னா உங்களுக்கு கொடுத்தது குரு. அப்போ நியாயத்தின் ரூபத்தில் போனால் தான் அது நிம்மதியான ஒரு வழி எடுத்துகிட்டு போக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆசைகள் இப்போ அதிகமாக வரும். அது சிற்றின்ப ஆசைன்னு சொல்லலாம், சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லலாம். அந்த ஆசைகள் நியாயத்தின் வழியில் இருக்கும்போது ஓகே. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா, தூண்டி விட்டுரும். தூண்டி விட்டு எல்லாம் ஜங்க் ஃபுட்ஸாகவே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது என்னமோ ஒரு நாட்டம் இருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு குதூகலம் வரும்போது எதையோ எடுத்து சாப்பிடணும், என்னமோ பண்ணணும் அப்படின்ற ஹெல்த் காஷன் இல்லாமல் சாப்பிட வச்சிடும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. உங்கள் வயிறு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீடித்த வியாதின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, லைக் டயபெட்டிஸ், தைராய்டு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, பிபி இதெல்லாம் இருந்ததுன்னா, அதுவும் ஹெரிடிட்ரி வழியில் வந்துட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்காங்க. அதுக்குண்டான டெஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் காத்துட்ருக்கு அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. 5ஆம் வீடு 7ன்றது கலத்திரம். ஸோ நேராக நீங்கள் போய் எதை பேசினாலும் கலத்திரம்ன்றது கணவன் மனைவி மட்டும் கிடையாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. யார்கிட்டெல்லாம் போய் நீங்கள் நேராக பேசுகிறீங்களோ அவங்க எல்லாமே அந்த இடத்துலேருந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் சொன்ன இந்த ஹெல்த் பாயிண்ட்ஸ் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜங்க் ஃபுட்ஸ் கேர்ஃபுல்லாக இருங்க, ஆசைப்படுங்க, ஆனால்
பேராசை வேண்டாமே, அபிலாஷை வேண்டாமே அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நினைச்சிட்டு இப்ப நடக்கிற திசா புத்தி என்னன்றதும் பாருங்க. மேலும் இப்ப குரு இருக்கிறது 3 நட்சத்திரத்துல, ஒன்று கிருத்திகை, ஒன்று ரோகிணி, ஒன்று மிருகசீரிஷம். இது 3மே இருந்து ரிஷபராசியில இருக்கிறவங்க, ரிஷப லக்னத்துல இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய விஷயத்த சாதிச்சு அற்புதமான சந்தோஷமான ஒரு இடத்துக்குள்ள நீங்க நுழையலாம். ஓகே. மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842226655.